அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம் ஆருயிர் அண்ணன் உலக மகாநாயகன் சிவாஜி அவர்களுடைய அற்புதமான காட்சிகளை நாம் கிட்டத்தட்ட 61 வாரம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 62வது வாரம். நம்ம பார்க்க போகிற படம் கொஞ்சம் அண்ணனுடைய வயசு ஆகி அதுக்கப்புறம் வந்த ஒரு படம். ஆனால் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு அந்த படம். காரணம் என்னென்னா, அண்ணன் பல டைரக்டர்களோட படங்களில் நடித்தவர். ஆனால் இவருக்கே அந்த டைரக்டர் ரோலை கொடுத்து, கதாபாத்திரத்தை கொடுத்து பிரகாசம் நடிக்க வச்சார். இந்த படம் உண்மையிலுமே பேர் படம் பேர் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாதனை. இந்த படமும் சாதனை பண்ணிடுச்சு. அண்ணனுக்கு டைரக்டர் ரோல், இயக்குனர் ரோலு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே பிசுறாமல் அருமையாக அற்புதமாக நடிச்சிருப்பார். ஆள் ஜம்முன்னு இருப்பார். இந்த படத்தில் அதிகமான ட்ரெஸ்ஸஸ் அவர் யூஸ் பண்ணது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 54 ட்ரெஸ் போட்டுட்டு வருவார். அதெல்லாம் நான் காமிச்சிட்டேன் ஏற்கனவே டிவிடிலலாம். ரொம்ப அருமையாக இயக்குனர் மாதிரியே நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம இளைய திலகம் பிரபுவும் சேர்ந்து நடிச்சிருப்பார். நான் அண்ணனோட இந்த அற்புதமான காட்சிகளில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரபுவும் அண்ணனோட சேர்ந்து நடித்த ஒரு படத்தை காட்டுறேன். படங்கள்லாம் டைரக்ட் பண்ணிக்கிட்டே வருவார். ஒரு இடத்துல பிக்னிக் மாதிரி போயிருப்பார். அந்த இடத்துல அனார்கலியோட சமாதியை பார்த்துட்டு அங்கே மனசு அவருக்கு இதாகும். அனார்கலியை நம்ம ஒரு பெரிய இந்த படமாக தத்ரூபமாக எடுத்து ஒரு பெரிய அளவில் அவார்டு வாங்குகிற அளவுக்கு செய்யணும், அப்படி ஒரு சாதிக்கணும் அப்படின்றது தான் சாதனை அப்படின்னு முடிவெடுத்து போவார். நடிகை நளினி தான் அவருக்கு ஃபேவரைட்டு கதாநாயகி. அவளை வச்சு எடுக்கலான்ட்டு இது பண்ணும்போது இடையில ஒரு பிரச்சனை வந்துடும். அவள் அதுலேருந்து விலகிடுவா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதுக்கு தெரிந்த கதாபாத்திரத்துக்கு ஆள் தேடுவார், கிடைக்காது. நொந்து போய் ரொம்ப வருஷம் கழித்து அதுக்கப்புறம் ஒருத்தி கிடப்பா. அப்போ அவளை வச்சு நடிக்க வச்சு அந்த சாதனையை நிறைவேற்றி அது பெரிய ஆஸ்கார் விருதை ஒன்று வாங்குவார். அதுதான் கதை. ஆனால் அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா பிச்சு உதறுவார் அண்ணனை பொறுத்த வரைக்கும். அந்த படம் வந்தது 10/1/1986. அதாவது பொங்கல் டைமுக்காக விட்டுருப்பான் போல். 14 பொங்கல் வரும், அதை 10/1/86 விட்டுருக்கான். அண்ணனோட 257வது படம். இதில் அந்த வருஷத்தில் வந்த படங்கள் சாதனை ஃபஸ்ட்டு படம், மருமகள், ஆனந்த கண்ணீர், விடுதலை, தாய்க்கு ஒரு தாலாட்டு, லட்சுமி வந்தாச்சு, மண்ணுக்குள் வைரம். 7 படம். இதில் கிட்டத்தட்ட சாதனையும் மருமகளும் 100 நாள் ஓடி இருக்கு. மண்ணுக்குள் வைரம் அருமையான கதை தான். லட்சுமி வந்தாச்சு அது ஒரு மாதிரி இருக்கும். தாய்க்கு ஒரு தாலாட்டு நல்ல அற்புதமான படம். விடுதலை உங்களுக்கு தெரியும், குர்பானியோட தழுவல். ஆனந்த கண்ணீர் லட்சுமி நடிப்பா, அதில் நல்லா நடிச்சிருப்பார், ஐயர் மாதிரி வருவார். ஸோ இதெல்லாமே அவர் கடைசி வரைக்கும் அவரோட ரோலை அருமையாக செஞ்சுட்டு படம் ஓரளவுக்கு ஓடினாலும் ஓடாட்டி அதை பற்றி இல்லை, கதை நல்லாயிருக்கும். அண்ணன் சிவாஜிக்காக எந்த படமாக இருந்தாலும் காசு அள்ளிடும், அது அவருக்காக ஓடிடும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்தது. அதுக்கப்புறம் 1988 தான் கட்சி ஆரம்பித்தோன்னே அப்புறம் கொஞ்சம் குறைச்சார். இந்த படம் நம்ம இப்போ அதோட அற்புதமான காட்சிகளை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். பொசிஷன் கொடுக்க மாதிரியா போஸ் கொடுத்துட்டு மாயாவளிய பெரியவரே, ஒரு 10 ரூபா தர சொல்றேன், அப்படி ஓரமா ஒதுங்கிறீங்களா? பத்தாதா? 20, 30, 50 ரூபாயும் வாங்கிக்கலாம், ஷூட்டிங் பார்க்கலாம். கற்பழிக்கிற சீன்லாம் நான் 10 ரூபா எடுப்பேன், அப்படி ஓரமா ஒதுங்கி பார்க்குறீங்களா? என்ன கிளம் பாயுது? சே, அதைக்காக சேவை செய்யலாம்னா இந்த மாதிரி கிழங்கள் ஒத்துழைக்க மாட்டாங்களே. சுத்த ஞான சூனியங்கள், ரசனை கட்டாதுங்க, கலையருமே தெரியாதுங்க. கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க.
எனக்கா கலையின் அருமை தெரியாது? இந்த இடத்தில் புனிதத்தன்மையை அறியாதவர்கள், என்னை பற்றி தெரியாதவர்கள். Do you know who I am? Action! Crane! ஐயா ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. பசிக்குது. ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க. ஐயா, இவ்வளவு பணம் வேண்டாயா, வேண்டாம். Poor girl. நான் உனக்கு பிச்சை கொடுத்தேன்னு நினைச்சியா? நீ என்னோட படத்துல நடிக்க போற, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஐயோ, ஏமா பயப்படுற? இவ்வளவு குதிரை ஏற தெரியல? என்னைக்கு பெரிய பெரிய குதிரை எல்லாம் ஏறி என்னைக்கு நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போற? இந்த பாரு, நீ தான் புதுசு. குதிரைக்கு நீ 100வது கதாநாயகி. வட கண்ணவா, குதிரை முதுகுல பள்ளத்தை பாத்தியா? பழைய நடிகை அங்கமுத்து ஏறின குதிரை இன்னும் மூச்சு அடைக்குது பாரு. பாட்ட ராஜா, வாடா, இது ஒல்லி. பண்ணும்போது டைலாக் டெலிவரி தான் முக்கியம். சக்சஸ் ஆஃப் டைலாக் டெலிவரி, டைமிங் அண்ட் மாடுலேஷன். எப்படின்னு சொல்றேன், எழுதுறி. ஒரு சின்ன டைலாக், போதும் விடுங்க அப்படின்னு கோபமா சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க அப்படின்னு நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேள். ஒரு கண்ணாடி தட்டை குழந்தை போட்டு உடைச்சிருச்சு. அப்ப அந்த கண்ணுமணி தெரியாம அடிக்கான். பெத்த தாய்க்கு அது தாங்க முடியல. போதும் விடுங்க, போதும் விடுங்க. இப்போ இதே போதும் விடுங்க அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டு நளினமா சொல்லணும். அன்னைக்கு புருஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பொண்டாட்டிக்கிட்ட போய் தமாஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். பக்கத்துல போய் அவ கன்னத்தை தொடறான், தோளை தொடறான், வயிற்ற தொடறான். உடனே பொஞ்சாதி போதும் விடுங்க சொல்லி பார்க்கலாம். ஐயோ, போதும் விடுங்க. குட். இப்ப இதே போதும் விடுங்கறத அழகியோட எமோஷனா சொல்லணும். எப்படி? மனைவி விட்டு பிரிஞ்சு போன கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். தான் செய்த தவறையெல்லாம் சொல்லி மனைவியின் கால விழ போறான். அப்ப மனைவி என்ன சொல்வா? போதும் விடுங்க. சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க. குட், வெரி குட், வெரி குட். இப்ப இதுவே சிங்கார ரசம் பெட்ரூம்னு வச்சுக்க. கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரலாம். மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். சாப்பிட்டு கிப்ட்டு பெட்ரூம் போய் மனைவிய குஷிப்படுத்துறான்னு வச்சுக்க. அந்த கிடுகிடுப்புல மனைவி போதும் விடுங்க. போதும் விடுங்க. எல்லா பேரும் பட்டு. கங்கா, ஒரு சிறந்த நடிகைக்கான அத்தனை திறமையும் நாம் உனக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன். இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்தின் பெயர் கோபுரம். அதனுடைய கலசமா நீ ஆக்ட் பண்ற, ஐ மீன் கேரக்டர். அந்த கோபுர கலசம் குண்டடிப்பட்டு செய்ய போற காட்சி தான் இப்ப நாம எடுக்க போறோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு தாய் தன்னலமற்ற குடும்பத்திலே பிறந்தவள். தன்னுடைய மக்களை தன்னுடைய உயிருக்கு மேல நேசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அதே மக்கள் அந்த தாயை துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. அப்போ அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவன் உடம்பெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும். ஓகே, நோ ரிஹர்சல், டேக் கோ. கேமரா ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன்.
What an acting! A $1 million performance. God bless you. நீ எனக்கு அம்மாவே ஞாபகப்படுத்திட்டப்போ. What an acting! Beautiful, beautiful. You know Anarkali? The famous dancer Anarkali? Salim Anarkali? Yes. அந்த பொண்ணை இங்க தான் உயிரோட கல்லறை வச்சாங்க. She was buried alive here, sir. Here only. I see. Thank you, sir. Anarkali! Anarkali! கண்டேன் கதை நாயகி என்றென்றும் வாழும் அனார்கலி. இத வந்துட்டேன் சார். ஹலோ, வாங்க வாங்க. வாங்க வாங்க. கொள்ள மூச்சு விடு, விளக்கு அணைஞ்சிட போகுது. ஆளை பார்த்தே பிரமிச்சிட்டியே, உள்ள வந்து பாரு. முதல் தடவையா இப்பதான் வரீங்கன்னு நினைச்சேன். முன்னாலேயே வந்திருக்கீங்களா? ஓ எஸ், பிளானே நான் தான் அப்ரூவ் பண்ணேன். அது வேறயா? கெட்டுறதுக்கே திட்டம் போட்டுக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, கங்காவுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா எழுந்துரு. என்ன விசேஷம்? நீங்க எடுத்த கோபுரம் படத்துக்காக கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கு சார். ஊர்வசி கங்கா, இன்னும் இதை போல பல பட்டங்கள் உனக்கு கிடைக்கணும். என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நான் ஊர்வசி, ஊரூரா அலைஞ்ச ஒரு பிச்சைக்காரி ஊர்வசி. நான் இன்னும் பிச்சைக்காரிதான். ஊர்வசிங்கிறது எனக்கு நீங்க போட்ட பிச்சை. ஒரு கிளி பேசுதுன்னா அதை பழக்கினவன பாராட்ட வேண்டியதுதான். ஆனா அவனால ஒரு கிளியை தான் பேச வைக்க முடியும், ஒரு காக்காய பேச வைக்க முடியாது. நீ எனக்கு கிடைச்ச கிளி.
பத்திரிகை நண்பர்களே, நம்ம கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாங்க 2 பேரும் சம்பந்தப்படுற ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். கலையுலகம் எனக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுத்திருக்கு. கங்காவுக்கும் தான். அதுக்கு நாங்க நன்றி கடன் செலுத்தியே தீரணும். நான் அனார்கலிங்கிற ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எடுக்க போறேன். அதுல ஊர்வசி கங்காதான் அனார்கலி. அனார்கலி ஒரு சாதாரண படம் அல்ல, என் கலைவாழ்வின் சாதனை. எல்லாம் ரெடியா இருக்க? யா, ரெடி. வெரி குட், வெரி குட். வணக்கம் சார். மேக்கப் போடல? இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே நான் என்னைக்கும் மேக்கப் போட்டுக்க போறதில்ல. What you mean? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ எஸ், தாராளமா பண்ணிக்க. அதுக்காக ஏன் மேக்கப் போடக்கூடாது? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அவரு சொல்றாரா? யார் அந்த அவரு? நீ பரட்ட தலையும் பசிமா தெருவில் அலைஞ்ச போது எங்கிருந்தார் அந்த அவரு? கந்தனை கட்டிக்கிட்டு கையில கோவளையோட ஐயாண்டி நீ அலைஞ்ச போது எங்கிருந்தார் அந்த அவரு? ஊர் பேர் தெரியாம அரைஞ்சிட்டு இருந்த காமாட்சிய ஊர்வசி கங்காவா உயர்த்தறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன். அழுக்கு துணி ஆடி கிடந்தப்ப அலட்சியப்படுத்தின அந்த அவரு துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் தோல் மேல போட்டுக்க சொல்றதுல என்ன நியாயம்? சார், உங்களால 1000 கங்காவை உருவாக்க முடியும். ஆனா எனக்கு இவரை விட்டா வேற நல்ல கணவர் கிடைக்காது. என்ன உருவாக்குனது நீங்கதான், உருப்பட வைக்க வேண்டியதும் நீங்கதான். கடவுள் படைச்சா மட்டும் போதாது, வாழ வைக்கணும். சார், என்ன நீங்க வாழ்த்து வழி அனுப்பணும். எழுந்திரு. உன்னை என்னால வழி அனுப்பதான் முடியும், வாழ்த்த முடியாது. கத்தி குத்துப்பட்டவன் கத்ததான் முடியும், ஆட முடியாது. அந்த விரோதி வீசி இருந்தா பரவாயில்ல, வேண்டியவளை வீசிட்டே. இருந்தாலும் நான் விழுந்து என்ன விட்டு போறது சாதாரண ஊர்வசி கங்கா தான். ஆனா நான் நினைச்ச அனார்கலி என் மனசுக்குள்ளே இருக்கிறா. நான் நினைச்சபடி என்னைக்காவது ஒரு நாள் அவள் அரங்கத்துல ஏத்தி காட்டல. என் பேரு டைரக்டர் ராம்குமார் இல்ல. அத்திமரப்பூவிது அருகில் சுத்தி வந்து தாவுது. அத்திமரப்பூவிது அருகில் சுத்தி வந்து தாவுது. நந்தவனந்தான் என் நல்ல மன்னந்தான், எந்த புறமும் என் அந்த புறந்தான். சிந்தனைகள் கூட கற்பனைகள் கூட இளமை கொடியில் இதழ்கள் விரியும். அத்திமரப்பூவிது அருகில் சுத்தி வந்து தாவுது. அத்திமரப்பூவிது அருகில் சுத்தி வந்து தாவுது. நல்லா இரு. years. A dream come true. அனார்கலியா? சக்கரவர்த்தி திருமகன் சாட்சாத் சலீம். Well, look children, நான் இப்ப எடுக்க போற காட்சியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.
அக்பர் பாதுஷாவுடைய மகன் சலீம், நாட்டியக்காரி அனார்கலி. 2 சமுத்திர அலைகள் சங்கமமாகிற மாதிரி 2 பேரும் ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அந்த சீனை தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். அண்டர்ஸ்டாண்ட்? பாபு, கோதே, டேக் யுவர் பொசிஷன். பாப்பா எங்க போ, நெல்லு. ஒரு ஏசல் பார்க்கலாம். ரெடி? கமான், ஆக்ஷன். நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கிறேன். அதாவது அலைகள் சங்கமம் ஆகும் போது, அலைகள் ஒன்றை ஒன்று தழுவும் போது ஆவேசம் இருக்கலாமே தவிர அவசரக்கூடாது. அலைகள் மெல்ல எழுந்து விழுந்து, ரிதம். நீங்க ஓடவும் கூடாது, நடக்கவும் கூடாது. நடையிலேயே ஒரு ஓட்டம் இருக்கணும். புரியல? நான் பண்ணி காமிக்கிறேன். நீ அக்பருடைய மகன், எப்படி நடந்து வரணும்? சும்மா நாட்டிய குதிரை மாதிரி. ஓகே? பார்வையிலே ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு காதல். எப்படி ஓடி வரணும் தெரியுமா? அலார். ஓகே, பாருமா, நாட்டிய பேரொளி, டான்சர் அனார்கலி. உன்னுடைய ஒவ்வொரு நடையும் ஆடியன்ஸ் பார்க்கும் போது சும்மா அசந்தர வேண்டாம். அசந்து அனார் சலீம். எப்படி கட்டி பிடிக்கும் போது கைவிட்டு ஆக்ட் பண்ணா போதாது, ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன், கண்ணு ஆக்ட் பண்ணணும். பாக்குறியா? பாத்துக்கிட்டியா? ரைட். எஸ் சார். ஒரு டேக் ட்ரை பண்ணி பாப்பா. எஸ், ரெடி, சவுண்ட் ரன், கேமரா, ஆக்ஷன். ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்த காதலர்கள் அக்பர் பாதுஷா பத்தி கவலை இல்லை. கட்டிபிடி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அருமையான சிச்சுவேஷன் அருமை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஆனா இது காதல். நீ சாமியார், உனக்கு புரியுதோ? காதலை பத்தி நீங்க என்கிட்ட சொல்றீங்களான்னு? காதலை போலியாக்குனதே நீங்க தானே? தானா? அப்பா ராகரிஷி, என்னப்பா சொல்ற? இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்க படத்தை பார்த்துட்டு காதல்னா இதுதான் போல இருக்குன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அப்படின்னா நான் எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்றது என்னன்னா, நீ போடுற பாட்டு சாதாரண ஆடியன்ஸ் புரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. நம்ம ஹீரோவுக்கு காதல் வரணும். காரணம் என்னன்னா, என் படத்துல ஹீரோ ஆக்ட் பண்றவன் உன்ன மாதிரி ஒரு சாமியார். என் சன்னு. இந்த படம் டோட்டலா ஒரு சரித்திரமா அமையணும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஒரு சரித்திரம்னு. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு சகாப்தம். உங்களோட வேலை செய்யறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஐஸ் வச்சது போதும், பாடி காட்டு. தனி நானே தனி நானா, தனி நானே தனி நானா, தான நானா, தான நானா, ஓ நான நானே தனி நானே தனி நானா, தனி நானே தனி நானா.
என்னடா மணி 12 ஆச்சு, லஞ்ச் அவர் வரப்போகுது, ஆர்டிஸ்ட காணோம். சார் 7 மணி பிளைட்லயே புவனி வர வேண்டியது. நாங்க கோயம்புத்தூருக்கு வண்டி அமிச்சோம். ஆனா பிளைட்ல புவனி வரல. அவங்க வீட்ல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்தாரு. என்ன சொன்னா? அது புவனி இனிமே படத்திலே நடிக்க மாட்டானா சார். மை காட், படம் முடிய போகுது, கிளைமேக்ஸ் மட்டும் தான் பாக்கி. இப்ப போய் நடிக்க மாட்டேன்னு சொன்ன என் நிலைமை என்ன ஆகிறது? முன்ன இப்படித்தான் அவங்க அம்மா நேர்ல வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப மக ஆள அனுப்பிச்சு சொல்றாளா? கங்கா என்ன சொன்னா? எடுத்ததோட படத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி அமிச்சாங்க. எப்படிதான் முடிக்கிறது? தெரியல. நன்றி கட்ட ஜென்மங்கள். இப்ப பிளைன் இருக்கா சார்? நாளைக்கு தான் பிளைட். ஒரு வண்டி எடுக்க சொல்ல, நாளைக்கு நேரம் போறேன். சிவா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. 2 பாஸ்போர்ட் இருக்கு. ஒண்ணு பாபுக்கு, இன்னொன்னு புவனிக்கு. பிளைன் டிக்கெட், இந்த பணம் பத்திரமா வச்சுக்க. நம்ம ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பாபுவையும் புவனியும் இந்த வண்டியில ஏத்தி நேர ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் பிளைன் ஏத்தி விட்டுரு. இந்த ரகசியம் ஒன்னி என்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. பாபுவுக்கு புவனி கூட தெரியக்கூடாது. டைரக்டர் சார், பாபு அழுதுகிட்டே இருக்காருங்க. போடுற மேக்கப் எல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கு. அழுகுறாரா? நாம இப்ப அழுகிற சீன் தான் அழுக போறோம். நல்லா அழுகட்டும். நீ கூட சேர்ந்து அழுகு. வாடா, ரெடி பண்ணுவானா? டைரக்டர் சார், ஒரு பிள்ளையோட தகப்ப சொல்றேன். நீங்க பெரிய டைரக்டரா இருக்கலாம், ஆனா மனுஷனே இல்ல. பாபுவையும் புவனியும் சேர்த்து வைக்க திட்டம் போட்டிருக்கீங்களே, அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? நோ, சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப என் சீனுக்கு தேவை மூடு போயிடும். இந்த மூட்ல இருந்தாதான் கிளைமேக்ஸ் பிரமாதமா இருக்கும். அவங்க ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. ஐ வாண்ட் மூட். பாபு, அனார்கலியை வச்சு உயிரோட கல்லறை கட்டுற சீனை டைரக்டர் அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சலீம் அவளை நோக்கி ஆத்திரத்தோட குதிரையில போறான். அந்த பிட்ட என்ன எடுக்க சொல்லிருக்காரு. புவனிய பார்க்க முடியுமான்னு கேட்டேல்ல, இப்ப நீ அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது எப்படி சார்? சலீம் போய் சேரத்துக்குள்ள கல்லறையை மூடிடுவாங்களே. எப்படின்னு கேக்குறியா? டைரக்டர் என்ன கரெக்டா 9 மணிக்கு இங்க கேமராவை ஆன் பண்ண சொல்லிருக்காரு. அதே நேரத்துல அவர் அங்க கேமராவை ஆன் பண்ண போறாரு. நீ இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள கல்லறையை கட்டி முடிச்சிடலாங்கிறது அவங்களுடைய பிளான். ஆனா குதிரை உன் கையில, திறமையும் கையில. அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீ போய் சேர்ந்துடலாம்ல. அப்படின்னா என் புவனி மொத்த பாத்தலாம் இல்லையா? கண்டிப்பா. நீ குதிரையில என்ன ஸ்பீட் வேணா எடு. நான் கேமராவை ஜீப்ல வச்சிருக்கிறேன். காத்து மாதிரி உன்னை ஃபாலோ பண்றேன். ஓகே, கேமராமேன் ரெடி, ஸ்டார்ட்.
பாபு ஷார்ட் ஓகேடா, எழுந்துரு பாபு. No, 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 பாபு. ஐயோ ஐயோ ஐயோ, டைரக்டர் சார், என் பொண்ணு செத்து போயிட்டா சார், என் பொண்ணு செத்து போயிட்டா. டைரக்டர் பூனி மேக்கப் இருந்து வரும்போது விஷத்தை குடிச்சு வந்திருக்காங்க சார். அட பாய் பிள்ளைகளா சார், டைரக்டரா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா அப்பனுங்க நாம 2 பேரும் தோத்து போயிட்டுமே சார், தோத்து போயிட்டுமே. டைரக்டர் ஜெயிச்சிட்டா, டைரக்டர் ஜெயிச்சிட்டா. ஆனா அப்ப பத்திக்காசு தொண்ட புள்ளக்கறி சமைச்சா, ஆனா இந்த அப்ப கரைக்காத 2 குழந்தைகளை சமைச்சிட்டா. சரி ஆனா International Film Festival Awards. Best Actor உயிர் Award கொடுத்து goes to நடிப்பையே Mr. உண்மையாக்கி விட்ட பாபு சிறந்த நடிகர். சினிமா கூடாது என்று மறுத்த தாய்கள் அந்த சினிமாவிலேயே மகன் சம்பாதித்து தந்த மாபெரும் கௌரவம். ஓட்ட வேஷத்தையே வாழ்க்கையாக்கிவிட்ட புவனி சிறந்த நடிகை. தான் பட்ட கடனுக்காக தன் மகளை காணிக்கையாக்கிவிட்ட ஒரு துயரம் கலந்த திருப்தியில் தாய் பெற்றுக் கொள்கிறார் பரிசை. காதலே தெரியாத 2 அப்பாவிகளை காதலுக்காக சாதல் என்ற நிலைக்கு உயர்த்திய சாதனை வீரர் ராம்குமார் சிறந்த டைரக்டர் பரிசை பெறுகிறார். படம் பார்த்தீங்களா? சாதனை சாதனை தானே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. அவரோட நடிப்பு தான் சும்மா பிச்சு எடுப்பார். ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே அல்வா மாதிரி நடிப்பார். இந்த வாரம் இந்த படத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு அற்புதமான படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.